Hello friends, welcome back. இந்த வீடியோ Azure tips and tricks part of video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு Azure ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இருக்க பிளாப்ஸை, அதாவது கண்டெய்னர்ஸ்குள்ளே இருக்க பிளாப்ஸை ஒரு கண்டெய்னர்லேருந்து வேறு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இருக்க கண்டெய்னருக்கு எப்படி மாற்றுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ portal.azure.comல நான் லாகின் பண்ணிட்டேன் என்னோடய இமெயில் ஐடி வச்சு. என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குது இந்த டெமோக்கு. என்கிட்ட ஆல்ரெடி இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த டெமோக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே சர்ச்சில் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணினா என்னோடய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட இதுக்குள்ளே போயிடும். நம்ம இங்கே 2 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குது, LSC டெமோ SA1 SA2 அப்படின்னு. ஸோ SA2க்குள்ளே போய் பார்த்தோம்னா கண்டெய்னர்ஸ். ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பற்றி என்னென்னு தெரியாதவங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபைல் சிஸ்டம், வீடியோ, எந்த ஒரு டைப் ஆஃப் ஃபைல்ஸும் சரி, அது வீடியோ, அப்புறம் ஈவன் ஹார்ட் டிஸ்க்கு, எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணுறக்கூடிய ஒரு பெரிய லொக்கேஷன் தான் இந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஸோ அதுக்கு தான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஜூரில் ஒரு சர்வீஸ் இருக்குது. இப்போ இந்த கண்டெய்னர்ஸுங்கிறது ஒரு ஃபோல்டர் மாதிரி. இப்போது இந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே என்கிட்ட 2 கண்டெய்னர் இருக்குது. பிக்சர்னு ஒரு கண்டெய்னர் இருக்குது, டெக்குன்னு ஒரு கண்டெய்னர் இருக்குது. இதுக்குள்ளே சில ஃபைல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், படிக்கிறதுக்குரிய ஃபைல்ஸ் இருக்குது. கொஞ்சம் வெளியே வந்து இதுக்குள்ளே போனேன்னா இதுக்குள்ளே ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஃபோல்டர்ஸ்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ளே இருந்துச்சு இல்லையா அந்த கண்டெய்னர்ஸ், இந்த ரெண்டும் நம்ம இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மாற்றுறது, இங்கே எதுவுமே இல்லை, இது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஆல்ரைட். ஸோ இந்த டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றுறது பேர் வந்து டேட்டா மைக்ரேஷன். ஸோ இங்கே ஃபஸ்ட் இடத்துலேயே இங்கே பாருங்கள் டேட்டா மைக்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இங்கே நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ப்ரௌஸ் டேட்டா மைக்ரேஷன் டூல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இவ்வளோ வருது. இதில் இந்த ஈஸி காப்பிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கமெண்ட். இங்கே அதுக்கு ஒரு ரெசிலன்ஸ் போட்டுப்பாங்க பாருங்கள். பெஸ்ட் யூஸ் வந்து ரெசிலண்ட் பல்க் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அட் ஹை த்ரூபுட். ஸோ அந்த மாதிரி கேஸுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி பவர் ஷெல் இருக்குது, CLI இருக்குது, போர்ட்டல்லே கூட பண்ணலாம். டேட்டா ஃபேக்ட்ரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்குது. இப்போது நம்ம ஒரு சூப்பரான யூஸ் கேஸ் வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எக்ஸ்ப்ளோரர், அஷ்யூர் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் வந்து கிராஃபிக்கல் யூசர் டூல், அதாவது UI டூல். இதுக்கு UI இருக்கனால இந்த டூலை யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அஷ்யூர் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஃப்ரீ. நீங்கள் கூகுளில் போய் அஷ்யூர் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவீங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது உங்கள்கிட்ட என்ன OS இருக்கோ, நிறைய பேர் விண்டோஸ் வச்சுருப்பீங்க, கொஞ்சம் பேர் மேக் வச்சுருப்பீங்க, இல்லை நிறைய பேர் மேக் வச்சுருப்பீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த அஷ்யூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அதாவது ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டாக வராது. பேசிக்கலி நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ எப்படி லாகின் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு பொம்மை ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன் இன் வித் அஷ்யூர் அப்படின்னு காட்டுது இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் லாகின் பண்ணிவிட்டேன், அதனால் என்னோடய அக்கௌண்ட் காமிக்கிட்டு அங்கே போர்ட்டல் என்ன லாகின் பண்ணினோ அதே தான். சரியா? இங்கே எனக்கு நிறைய காட்டுறதுக்கு ரீசன் என்கிட்ட அவ்வளோ டைரக்டரிஸ் இருக்குது. பட் உங்கள்கிட்ட ஒன்று இருந்துச்சுன்னா என்ன இருக்கோ அது காட்டும். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், அந்த அக்கௌண்ட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் காட்டும். டிஃபால்ட்டாக நீங்கள் எல்லாம் 1 வச்சுருப்பீங்க. எனக்கு 2 இருக்குது. நான் ரீசெண்டாக இப்போ டெமோ கூட காமிச்சேன் இல்லையா. ஸோ 2 இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிறதுல தான் இந்த 2 ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன பார்த்தோம், இந்த SA2ல் இருக்க இந்த 2 கண்டெய்னர்ஸ்குள்ளே இந்த மை பிக்சர்ஸ், டேட்டாஸ்லாம் இருக்குது. இதை நம்ம இந்த இதுக்கு மூவ் பண்ண போகிறோம். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே டெக்குன்னு இருக்குது இல்லையா. ஸோ நான் இங்கே வந்து ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் அ பிளாப் கண்டெய்னர், அதே ஒரு நேமுக்கு க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்தாலும் சரி, இங்கே காப்பின்னு இருக்குது. காப்பி, இங்கே போயிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது காமிக்கும். இந்த டெக்லேருந்து இந்த டெக்குக்கு, அதாவது வேறு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரே சப்ஸ்கிரிப்ஷனில் வேறு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு டேட்டா மாறிடுச்சு. சரி, இப்படி ஒன்றா பண்ணணுமான்னா இல்லை. இப்போது இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரேஜ், அதாவது இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரே காப்பி பண்ணலாம். காப்பி பிளாக் கண்டெய்னர், இங்கே வந்து பேஸ்ட் பிளாக் கண்டெய்னர்ஸ். இப்போ இங்கே காப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த கட் அண்ட் பேஸ்ட் கான்செப்ட் வந்து இந்த UIயில் இல்லை. ஸோ நம்ம காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டெலிட் பண்ணணும். இப்போ இங்கே நீங்கள் காப்பி பண்ணியாச்சு. ஸோ நான் இங்கே வந்து இந்த இடத்துல இருக்கிறத டெலிட் கொடுக்க முடியும்.
டெலிட்னு கொடுத்தனா மொத்தமாக டெலிட் பண்ணவான்னு கேட்கும். எஸ், டெலிட் பண்ணியாச்சு. இங்கே வந்து இதை டெலிட் பண்ணியாச்சு. அப்படின்னா SA2ல் இருக்க எல்லா கண்டென்ட்டும் SA1க்கு போயாச்சு. இதை நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோமா? இதை மினிமைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஸ்டோரேஜ் 1ல் இருக்கோம். ஸ்டோரேஜ் 1ல் கண்டெய்னர்ஸ் போனீங்கன்னா வந்துருச்சு. ஸோ நம்ம 2லேருந்து 1க்கு போட்டோம், இங்கே வந்துருச்சு. இப்போது 2ல் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். 2ல் டெலிட் பண்ணோம். ஸோ கண்டெய்னர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ப்ளாப்ஸ் கண்டெய்னர்ஸ் இருக்குது. இந்த கண்டெய்னர்ஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு இந்த அஷ்யூர் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரருங்கிற டூலை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பார்ட் ஆஃப் அஷ்யூர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வருது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஷினோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.